இப்ப பரவலா யார கேட்டாலும் இதய நோய்னு சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துட்டுதுன்னு சொல்றாங்க. வயசு வித்தியாசம் இல்லாம, ஆண் பெண் பாகுபாடு இல்லாம நிறைய பேருக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குது. நமக்கும் ஒரு நாள் மாரடைப்பு வரலாம். அதனால இத பத்தி நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நாம தனியா காரையோ டூ வீலரையோ ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம், அல்லது தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கலாம். திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. இந்த வலி நெஞ்சில ஆரம்பிச்சு தோள்பட்டைக்கு போய் அங்க இருந்து தாடை வரைக்கும் இழுத்துட்டு போகுது. இந்த வலி நமக்கு தான் முதல்ல தெரியும். பக்கத்துல உதவிக்கு யாரும் இல்ல, நாம தான் நமக்கு உதவி செஞ்சுக்கிடணும். உடனே நாமே நமக்கு சிபிஆர் பண்ணிக்கலாம். சிபிஆர்னா கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன். மாரடைப்பு வந்து வலி தாங்க முடியாம மயக்கம் வர்றதுக்கு முன்னால 10 வினாடிகள் தான் இருக்கும். அந்த 10 வினாடிகள் வாழ்வா சாவான்னு முடிவெடுக்கும் வினாடிகள். வலி லேசா வந்த உடனே நாம செய்ய வேண்டியது என்னன்னா, எவ்வளவு தூரம் இழுத்து மூச்சு விட முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்து மூச்சு விடணும். அப்புறம் பலமா ரொம்ப நேரம் இருமணும். நம்ம வயித்துக்குள்ள இருக்கிற பெருங்குடல் வெளியே வர்ற மாதிரி இருமணும். இழுத்து மூச்சு விடுறதையும் இருமுறதையும் மாத்தி மாத்தி செய்யணும். 2 வினாடிக்கு ஒரு தடவை இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படியே உதவி செய்யறவங்க பக்கத்துல வர்ற வரைக்கும் செய்யணும், அல்லது இதயம் சரியா துடிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் செய்யணும். இழுத்து மூச்சு விடுறதுனால நம்ம நுரையீரலுக்குள்ள போதுமான அளவு ஆக்சிஜன் போகும். இருமும் போது ஏற்படுற அசைவுனால இதயம் பிழியப்பட்டு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். இதயம் பிழியப்படுறதுனால இதய துடிப்பும் சீராகும். அதுக்கப்புறம் உடனே மருத்துவமனைக்கு போகணும். எல்லாத்துக்கும் மேல வாய் திறந்து சொல்ல முடியாட்டினாலும் கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ கர்த்தர் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்வாரு. இதத்தான் வேதத்திலையும் வாசிக்கிறோம்.